हाय माय फैमिलीज एल्लारू एप्पडी इरुक्कींगा एल्लारुमे नल्ला इरुक्कணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சமோசா கொஞ்சம் ஜெகனா சமோசா கிம்தா சந்தி எம்தா சக்கு சரதாந்து இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா டே vlog தான் ஷூட் பண்ண போறேன் நிறைய பேர் ஒரு சிஸ்டர் சொல்லிட்டே இருந்தீங்க டே vlog போடுங்க அப்படினு சொல்லிட்டு இன்னொரு சிஸ்டர் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க கண்டிப்பா நாளைக்கு வீடியோ இல்ல நாளைக்கு வீடியோல கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்றேன் சத்தியமா வந்து இந்த மொஹிலா அந்த இது இருக்கு பாத்தீங்களா நான் உங்களுக்கு வந்து 50000 கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு அது வந்ததுல இருந்து அங்க இங்க அழிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு சோ அதனால தான் அதுவும் இல்லாம இன்னைக்கு வந்து ஒருத்தவங்களோட மேரேஜ் ஆனிவர்சரி அவங்களோட பேர் வந்து புவனா ஹாப்பி மேரேஜ் ஆனிவர்சரி இன்னைக்கு யாராருக்கெல்லாம் மேரேஜ் ஆனிவர்சரி அவங்க எல்லாருக்குமே வந்து ஹாப்பி மேரேஜ் ஆனிவர்சரி யாராருக்கெல்லாம் இன்னைக்கு பிறந்த நாள் இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே எல்லாருக்கும் நான் ஹாய் சொல்லிக்கிறேன் மொத்தமாக சேர்த்து நான் ஹாய் சொல்லிக்கிறேன் ஓகே நான் வந்து அந்த ஃபார்ம் எல்லாமே ஃபில்அப் பண்ணிவிட்டு நேற்று கரெக்டாக வந்து 3:30 மணி ஆயிடுச்சு நாங்கள் வந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே இங்கே பாருங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ண முடியல எங்களால் பட் என்னென்னா வந்து இன்னுமே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் வந்து நேற்று 9 மணிக்கு மேலே அப்படி போயிருப்பேன் 9 மணிக்கு 10 மணிக்கா போனேன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்போ போனதுக்கு 3:30 அப்படி ஆயிடுச்சு வர்றதுக்குள்ளே செம்ம டயர்டு இன்னைக்கு கூட தூக்கம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது நான் வந்து இன்னைக்கு வேலைக்கிழமை வேறு நான் காலையில் எழுந்திரிச்சதை ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் சரி வீடியோ எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோவே எடுத்துகிட்ருக்கேன் இன்னும் சமைக்க ஆரம்பிச்சிட்ருக்கேன் இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதுவும் இல்லாமல் நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் மறந்தே போயிட்டேன் ரொம்ப இதுவாக இருந்துச்சு நான் வந்து ஒடியாலையும் வந்து வீடியோ வந்து போடலான்னு இருக்கேன் உங்களுக்கு அது ஓகேவா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோ வந்து ஒடியாவில் பார்க்குறாங்க நேற்று தான் நான் வந்து ஒரு வீடியோ சும்மா இன்ட்ரோ மாதிரி சும்மா அப்படி சொல்லி விட்டுருக்கேன் என்னோடய வீடியோஸ் இதுக்கு மேலே ரெகுலராக ஒடியாவில் பேசி போடலாம்னு இருக்கேன் ஏன்னா என்னோடய மாமனார் மாமியார் மூத்தர் என் புருஷன் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தமிழ் தெரியாது அப்படின்னும் போது நான் பேசுகிறேன் அப்படின்னா அவங்க அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் முந்தானேத்து கூட நான் வந்து 2 பேருக்கும் சேர்த்து 1 லட்ச ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது வந்து மாமியாரும் எதுவும் பேச முடியாமல் அப்படியே நின்றுருந்தாங்க எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி அவங்களுக்காகவாச்சும் ஒரு வீடியோ வந்து ஓப்பன் பண்ணலாம் அது வந்து ரீச் ஆகுதோ இல்லையோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றி நான் எப்படி இங்கே இருக்கேன் அது எல்லாமே நான் வந்து அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் ஆனால் இந்த தமிழ் vlogல வந்து எப்போவுமே வீடியோஸ் ரெகுலராக வர மாதிரி கண்டிப்பாக வரும் அதில் வந்து அப்படி போடலான்னு ஒடியாவில் பேசி போடலான்னு ஒரு பிளானிங்கில் இருக்கேன் அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே உங்களுக்கு அந்த சேனலில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து நாளைக்கு சேனலோட நேம் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நாளைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ் கேர்ள் ஒடியா பாய் அப்படின்னு போட்டிருக்கேன் பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் சரி வாங்க ரொம்ப வளவலன்னு பேசிட்டு வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் பாருங்கள் துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டேன் இன்றைக்கி ஆனால் இன்றைக்கி சரியான வெயில் ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் ஏன்னா ரொம்ப நாள் மழை பெஞ்சு இந்த இடம் ஃபுல்லாகவே ஈரமாகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இது எல்லாமே முந்தானேத்து நாங்கள் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம் இந்த இடம் எல்லாமே இங்கே பாருங்கள் இது எல்லாமே நாங்கள் க்ளீன் பண்ணோம் அந்த இடத்துல க்ளீன் பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப கஷ்டம் அந்த இடத்துல க்ளீன் பண்ணுறது இங்கே பாருங்கள் இப்போ வந்து சாப்பாட்டுக்கு வலை வச்சுருக்கோம் இன்னும் வந்து இதாகலை இப்போ தான் அடுப்பு பற்ற வச்சோம் கரெக்டாக வந்து 10 மணி ஆக போகுது நான் இன்றைக்கி எந்திரிச்சது லேட்டு சீக்கிரமாக குளிச்சுட்டு சாமிக்கு எல்லாமே பூஜை பண்ணிவிட்டு வேலை பார்க்குறதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு அப்பா வந்து தூங்கிட்டாங்க மாமியாரும் பாருங்கள் மூஞ்சி எப்படி ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மம்மி ஹாய் சொல்லு எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இங்கே பாருங்க டிவியில் ஏதோ வந்துட்டுருக்கு பாவம் இன்னைக்கு டிவி பார்க்க முடியல மாமியாரால் இங்கே பாருங்க பூஜை பண்ணி முடிச்சாச்சு இன்னைக்கு குட்டி கிருஷ்ணர் வந்து செம்மையாக இருக்காரு இங்கே பாருங்க எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு அவருக்குன்னு வந்து புல்லாங்குழல் கிரீட்டம் எல்லாமே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தாத்தா வாங்க இப்போ வந்து என்ன சமையலான்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பாக்கு மாமியார் வந்து இந்த மாதிரி உரிச்சு வச்சுருக்காங்க சரிங்களா இவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க
ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு. இதில் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சிட்ருக்கேன். மசாலா வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சாச்சு. தண்ணி சாப்பாடு வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி குழம்பே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குழம்பே வச்சிட்ருக்கேன். வெண்டைக்காய் குழம்பை வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதனால தான் வெண்டைக்காய் குழம்பு வந்து மாமியார் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது வந்து இது என்னடா இந்த வத்தல் இருக்குது பார்த்திங்களா, மாங்காய் வத்தல், அது போட்டு பண்ணும்போது சூப்பராக சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், இன்னுமே டிவி வரலன்ட்டு மாமியார் தலை குளிச்சிருக்காங்க. இன்றைக்கி சமைக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட போகிறேன். ஏன்னா நைட்டும் தூக்கம் கிடையாது ஒழுங்கா. அதுலேயுமே வந்து இன்றைக்கி தலைக்கு வேறு குளித்தேன். இன்றைக்கி வேலைக்கிழமை இல்லையா, தலை குளித்தாவே ரொம்ப ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வெளியில் பார்த்தீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சீக்கிரமாக வேலை எல்லாமே செஞ்சுட்டு வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டேன் அப்படின்னா கொஞ்சம் மைண்டும் வந்து ரிலாக்ஸாக இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நேற்றுலேருந்து கூட என் ஹஸ்பண்ட்கிட்டையும் ஃபோன் பேசலை. ஏன்னா நான் அங்கே இருந்ததுனால ஒழுங்காகவும் பேச முடியல, யார்கிட்டையும் ஒழுங்காகவும் பேச முடியல என்னால். சரி ஓகே, இன்றைக்கி கண்டிப்பாக பேசி ஆகணும். நல்லா ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு ஒரு 1:30க்கு மேலே எல்லாருக்கிட்டையும் பேச ஆரம்பிக்கணும். அவர் வந்து 1 மணிக்கு சாப்பிட வருவார். 1:15 கிழமை சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணி என்கிட்ட ஒரு 15 நிமிஷம் பேசுவார். நைட்டு அதே மாதிரி தான் 10 மணி ஆகிடும் வர்றதுக்குள்ளேயே, வேலை செஞ்சுட்டு வர்றதுக்குள்ளேயே. வந்தால் பேசவே முடியாது நைட் டைமில். அதனால் மதிய டைமில் தான் பேசுவாங்க, இல்லைனா சண்டே டைமில் தான் கொஞ்சம் டைம் கிடைக்கும். சரி ஓகே, நான் சமைச்சு முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட கட்டுறேன். ஓகேங்களா? குழம்பு ரெடி ஆகிடுச்சி, வெண்டைக்காய் குழம்பு. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடும் இப்போ தான் ஆச்சு. வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். தட்டு மூடிடலாம். இதுக்கும் வந்து தட்டு மூடிடலாம். மாமியார் அப்பாவும் தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு வெயிலாக இருக்குன்னு. நல்லா இருக்கானா பார்க்குறதுக்கு. பாவம் தூக்கம் இல்லாமல் நானாச்சும் கொஞ்சம் நேரமாச்சும் தூங்கினேன். மாமியாரும் மாமனார் வந்து தூங்கவே இல்லை. இப்போ வந்து அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க தூங்க முடிக்கட்டும். நான் வந்து இப்போ 11 மணிக்கே வந்து சாப்பாடு எல்லாமே முடிச்சிட்டேன். நானும் கொஞ்சம் நேரம் போய் தூங்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும்போது நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஓகேங்களா? அவங்க நல்லா தூங்கட்டும், பாவம் இல்லை. ஒரு குட்டி தூக்கம் போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் குட்டி பையன் வந்துட்டு விளையாட்டுருந்தான். சரி இன்றைக்கின்னு பார்த்து 2 வாட்டி வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை இது பண்ண முடியல. அவன் என்னென்ன பண்ணுறான்னு நீங்கள் பாருங்களேன். அவ்வளோ அழகாக, அவ்வளோ க்யூட்டாக, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பூ வை, எனக்கு பொட்டு வை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தான். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப வெக்கப்படுறான் வீடியோக்குள்ளே வந்ததுமே. ஆனால் வீடியோ இல்லாமல் நான் நார்மலாக பேசுகிறோம் அப்படின்னா வெக்கமாக இல்லை, ஒன்றும் நார்மலாக சூப்பராக அழகாக பேசுகிறான். நான் எப்போ ஃபோன் எடுக்க அவனுக்கு தெரியாமல் எடுத்தாலுமே அவன் உடனே பார்த்துட்றான். அதனால இப்போ வந்து அதிகமாக வீடியோ எடுக்கிறதே நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். அவனுக்கு தெரியாத மாதிரியே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே வந்து அவன்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்துக்கிட்டே நான் பேசிகிட்டே இருந்தாலும் அவன் வந்து இடையில பாயின்னு சொல்கிறது, நான் சொல்லி கொடுக்குறது எல்லாமே பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இப்போ பாருங்கள் ரியலே என்ன பண்ணுறான்னு நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் இங்கே பாருங்கள், கண்ணாடியை வச்சு நான் அவனுக்கு வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி மாலையை போட்டிருக்கான்னு சொல்லிட்டு. இது வந்து மகாகாளியா, இங்கே பாருங்கள். போதும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் சாப்பிட போகிறேன். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். ஓகே, எனக்கு வந்து குழம்பு வந்து வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு. ஓகே, எல்லோரும் சாப்பிட்டுங்க. ஓகே, நான் சாப்பிட போகிறேன், நீங்களும் போய் சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து ஷார்ட்டாக தான் நான் வந்து முடிக்க போகிறேன். ஓகே, பாய் எல்லாருக்கும்.